ஒரு அழகான அற்புதமான இடம். அதாவது கோயம்புத்தூரிலிருந்து நீங்கள் ஈஷாவை நோக்கி போனீங்கன்னா இங்கே சிவனுடைய ஒரு பெரிய சிலையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த சிலையை நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்திற்கு நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான சக்தியை நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகு தொலைவில் இல்லைலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வெள்ளையங்கிரி போக முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஆலயத்தையும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ பொதுவாக இந்த இடம் பார்த்திங்கன்னா எதுக்காக ரொம்ப ஃபேமஸ்னால் தியானங்கள் செய்வதற்கு உகந்த இடமாக கருதப்படுகிறது. பொதுவாக மக்கள் எல்லோரும் போயிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் செய்வது வழக்கம். அந்த தியான பகுதியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்னென்ன வெயிலாக இருக்கிறதுல உங்களால் அங்கே நிற்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் காலையில் போகிறீங்க இல்லை மாலையில் போகிறீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து தியானம் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஈஷா மையம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு வேளை வெள்ளையங்கிரிக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வரும்போதோ அல்லது போகும்போதோ இந்த இடத்தை ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மகிழ்ச்சியை இந்த இடம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பெரும்பாலும் நிறைய பேர் வெள்ளையங்கிரி போனால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்காம வரமாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வர்றதுக்கு பின்னாடியோ கண்டிப்பாக இந்த இடத்தை பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமில்லாத ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஆன் த வேலையே இருக்கிறதுனால, அதாவது நீங்கள் கோயம்புத்தூர் இறங்கிட்டு இது போனீங்கன்னா கண்டிப்பாக கிட்ட தான்.